கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் என்றென்றும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 118 சங்கீதம் 1 நாம் வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். என்றும் அந்த வார்த்தை நம்ம அனுதினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையினுடைய வல்லமையை அப்படி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்குள்ள அது கிரியேட் செய்கிறது நம்மளால உணர முடியும். ஆமென். வேதாகமத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்தே நீங்கள் வேதாகமத்தை படிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம படிச்சுட்டே தான் இருப்போம். நிறைய வார்த்தை நமக்கு தெரியும், அறிவில் நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரியும். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன், அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி, ஏன்னா வேதம் சொல்லுது அவருடைய தேவனுடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதா. வார்த்தையை வார்த்தையாய் பார்க்காதபடி அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஜீவனை நம்ம காணும்போது அது நமக்குள்ள பேலன்ஸ் செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இதே அதிகாரத்தில் கடைசி வசனமும் அப்படிதான் சொல்லி முடிக்குது. 28, 29 2 வசனத்தை வாசிங்க. நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். இப்படி ஆரம்பிச்சு அவருடைய கன்ஃபெஷனும் தாவீது தன்னுடைய அறிக்கையும் சொல்றார். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். அவரும் துதிக்கிறாரா, சுற்றி இருக்கிறவர்களையும் துதிக்க சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்றென்றும் உள்ளது. ஆமென். அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிருபை. ஆமென். அல்லேலூயா. ஆகவே தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வந்திருக்கிற இந்த நேரத்தில் அவரை நினச்சி, அவருடைய அந்த கிருபையை நினச்சி, அவருடைய தயவை நினச்சி, நமக்கு பாராட்டி இருக்கிறவருடைய அன்பை நினச்சி ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நம்முடைய துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கலாம். நாம் செலுத்துகின்ற ஒவ்வொரு துதி பலியும் பிதாவினால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே நல்ல கரங்களை தட்டி ஒரே மனதோடு என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. பாடுவோம் எல்லா கரங்களை தட்டி. அவரை போற்றி
துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரண்டான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரண்டான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நல்ல கரங்களை தட்டி அப்பா நீர் துதிக்கு பாத்திரர். ஆமென். அல்லேலூயா. கேருபீன்களும் சேராபீன்களும் ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்களாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? உள்ளேயும் சொல்லிக்கொண்டே இருந்தேன் நான். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தை வாசிக்கலாமா? அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டே இருந்ததாம். அவங்க நாவு திறந்தா என்னதான் சொல்லுது? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் இருந்தவர், அவர் இருக்கிறவர், அவர் வருகிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்லி அவரை ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களாம். ஏனென்றால் அது அவருக்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார்.
சர்வ வல்லமையுள்ளவர், அவர் பாத்திரர், எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், பழுதொன்றும் இல்லாத ஒரு கர்த்தர். அது அவங்க கண்கள் பார்க்குது. அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அவருடைய வல்லமை, அந்த பரிசுத்தத்தின் வல்லமையை காண்கிறதுனால சொல்லுகிறார்கள், அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், எக்காலத்துக்கும் பொருத்தமானவர். ஆமென், அல்லேலூயா. அவர் பரிசுத்தராக இருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இயேசு நீங்க இருக்கையில் நான் சோர்ந்து போவதில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? ஏனென்றா இந்த உலகத்தில் நமக்கு நிறைய உபத்திரவம், கஷ்டம், பாடு, துன்பம் நிறைய இருக்கு. ஆண்டவர் சொல்லும் பொழுது கூட சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, என்ன செய்யணுமா? அது அந்த ஜெயித்தேன், அதுக்கு இடையில ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தே. அந்த ஜெயித்த கடவுள் இப்ப யாருக்குள்ள இருக்கிறா? நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், எல்லாவற்றின் மேலையும் ஜெயம் கொண்டவர் தான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால நாம் திடன் கொள்ளுவோம். எதை நினைச்சுன்னா, ஜெயித்த கடவுள் எனக்குள்ள இருக்கிறார். நிறைய பேருக்கு நம்பிக்கை எப்படி வரும்னா, திட நம்பிக்கை நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய நபர்கள் இருக்கிறதுனால, நிறைய ஆஸ்திகள், படிப்பு, ஏதோ ஒரு உலகத்தில் சொல்லுவாங்க கல்வியை கற்றுக்கோ. உண்மையாகவே அது ரொம்ப முக்கியம். கல்வி படிங்க, படிச்சுக்கோ சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா என்ன, எல்லாமே நம்மளை விட்டு போயிருமா, கல்வி இருந்தால் எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு. அதை விட இன்னும் ஒரு மேலான ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? திடன் கொள். என்ன, எப்படி திடன்? எல்லாவற்றையும் ஜெயித்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். எல்லாவற்றின் மேலே வெற்றி பெற்ற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அதை நினைச்சு நாம் திடன் கொள்ளும் பொழுது, நம்ம முன்னாடி எவ்வளோ பெருசா இருந்தாலும் அதை தாண்டி போகக்கூடிய பலனை அவர் தருவார். தப்பி செல்லக்கூடிய வழியை அவர் காண்பிப்பார். ஆமென். ஆகவே இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவதில்லை. அந்த பாடலை பாடி, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாக அவரை நாம் உயர்த்துவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அறிக்கை செய்வோமா? பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில யஸ்லா நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில, சொல்லுங்க எல்லாரும் வாயிலை திறந்து, போவதில்லை.
செய்வோம். அப்பா இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன். இருளிக்கும் சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, என்ன இருள் இருந்தாலும் விலகிறோம். இயேசு நீங்க இருக்கையில என் வெளிச்சமான தேவன் போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில யஸ்லா நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே, நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில ஆமென் நாங்க சோர்ந்து. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே, வழியும் வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பாவ மன்னிப்பு நீங்க தானே, பரிசுத்த ஆவியும் நீங்க தானே, நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமா, நல்ல கரங்களை தட்டி என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் மனவாளன். இது அதிசயம் தானே, ஓ ஓ இது உண்மை தானே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான்
சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சொல்லுங்க சொல்லுங்க. பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர், சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் பறைசாற்றுவேன். ஜீவிக்கின்றார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். நல்ல கரங்களை தட்டி, அப்பா நீ சர்வ வல்லவர், எனக்கு சொந்தமானவர் ஆண்டவரே. எங்களை சொந்தமாக்கி கொண்டவர் அப்பா. எங்களுக்கு எஜமானராய், எங்களுக்கு மனவாளராய், எங்களுக்கு எல்லாவற்றிற்கு எல்லாமானவராய் நீர் இருப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க ஃபாதர் பாடும் பொழுது, ஆஹாஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. அவர் பாடிட்டாரு, நம்மளும் பாடணும். உங்க உள்ளத்துல எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரமுயர்த்தி ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். நமக்கு அவர் சர்வ வல்லவராக, எஜமானராக, நம்முடைய மனவாளராக, அவர் என்றும் என்றென்றும் நம்மளை விட்டு விலகாத ஒரு நேசராக அவர் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன ஆவியை தரல? காலையில் நாங்கள் அங்கே தியானிக்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2 14 வசனத்திலிருந்து 18 வரைக்கும் தியானித்தோம். அதில் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் கிறிஸ்துவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எப்படி மாறினாராம்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக. 14 வசனமா 2:14 மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார். எதற்காக மாறினார்னா, கீழே அதுக்குண்டான அர்த்தம் போடப்பட்டிருக்கு. மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே, அவருடைய தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அடுத்த வசனம் பாருங்க 15 ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும்
விடுதலை பண்ணும்படிக்கும். அப்படியானார். எப்படியானார்? எப்படியானார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறி வந்தார். ஏன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினாரா? அவனை அழிக்க. இன்னொரு ஒரு காரணம் சொல்ற. பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? அதுதான் ஆன்சர். பிள்ளைகள் நாம. ஆமே. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது ஒரு உறவிற்குள்ளாக அப்பா பிள்ளை என்ற உறவின் அடிப்படையில் படைத்ததுனால தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களாம்? மாம்சத்தையும் இரத்தத்தையும். ஆமே. நாம் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறபடினாலே அவர் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக மாறி வந்தார். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விழுந்து போன தூதனுக்கு உதவியாக 16வது வசனம், ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாக எனக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் கரம் நீட்டி என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். உளையான சேற்றில பாவ குழியில விழுந்து போய் கிடந்த உழன்று போய் கிடந்த என்னை மீட்டெடுக்க அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் உதவியாக கை கொடுத்தாராம். கடைசி வசனம் சொல்லுது, கடைசி வசனம் 18, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயும் இருக்கிறார். ஆமென். இந்த மரணம் அவரை விழுங்கவே முடியல. 3 நாள் இந்த மண்ணுக்குள்ள அவரை வச்சு பார்த்தாங்க, ஒரு மண்ணு கூட அவர் மேலே படலைங்க. அல்லேலூயா. ஏன்னா சரீரத்தை வச்சா என்ன செஞ்சிடும்? மண் திங்க ஆரம்பிக்கும், வேற மாதிரி மாறும் நம்முடைய சரீரம். 24 மணி நேரம் கழிச்சிட்டாலே ஒரு மனிதனுடைய சரீரம் அது தன்னுடைய நிலையை அப்படியே மாற ஆரம்பிக்குது. 3 நாள் கழித்து அந்த மரணத்தை மேற்கொண்டு வல்லமை உள்ளவராக அவர் எழும்புகிறார். ஆமென். அதனாலதான் சொல்ல, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அந்த வல்லவர்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் எவ்வளோ பெரிய சோதனைகளின் பாடுகளின் மத்தியில் நான் போனாலும் எனக்கு உதவி செய்கிறவர் அல்ல, உதவி செய்ய வல்லமை உள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. நிறைய பேர் நமக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்னால் உதவி செய்ய முடியாது. மருத்துவர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு லெவல் வரைக்கும் போகிறாங்க. அவங்களால மருத்துவர்கள்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் போராடி ஒரு எண்டு வரைக்குமெல்லாம் போய் அது கடைசியில் சொல்லுவாங்க, என்னால் இவ்வளோதான் முடியும், இவ்வளோதான். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் எப்படிப்பட்ட சோதனைகளுக்கு உள்ளாக நீங்கள் இருந்தாலும் உதவி செய்ய நான் வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். அவர் சர்வ வல்லவர், நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை படைத்தவர், நம்மளை சிருஷ்டித்தவர். ஆமென். கர்த்தர் ஆவி என்மேல் அசைவாடிட. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தர் ஆவி என்மேல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். தாவீது புதிய ஏற்பாட்டில் தான் பிறக்கலையே தவிர அவர் அப்படியே அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை அப்படியே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்ததுனால தான் உடன்படிக்கை பெட்டி வருது. அந்த மேன்மை, அந்த மகத்துவம், கர்த்தர் என்னுடைய எல்லைக்குள்ளே வராருப்பா, கர்த்தரை நான் சுமந்து கொண்டு வரேங்கிற அந்த மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் தன்னுடைய நிலையவே மறந்துட்டார். ஒரு ராஜா என்கிற அந்த மேன்மையவே மறந்து அவருக்கு முன்பதாக அந்த மேன்மையை செலுத்தி அப்படியே ஆடி பாடி மகிழ்ந்து துதித்து அப்படியே அவரை உயர்த்துகிறத நம்ம பார்க்குறோம். இந்த காலை நேரத்தில் நமக்கு எவ்வளோ விதமான மேன்மைகள் இருக்கலாம், எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா அவரால் வந்தது. அவர் கொடுத்தது எல்லாமே அவரால் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் என் மேலே அசைவாடிட நான் தாவீதை போல பாடி நான் துதிக்க போகிறேன்ப்பா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
ஆகவே அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என் மேல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். பாடுங்க. தாவீதை போல் துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். எல்லாரும் எழும்பி நின்று இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் ஆவி என் மேல் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடி நல்ல கரங்களை தட்டி அப்பா பாடுவேன். கர்த்தர் ஆவி
மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம்மல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. திண்டுக்கல்லை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. எழும்பிட வல்லமை வல்லமை அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. நல்ல ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தினால் உங்க வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. சங்கரபலபதரல நிமரலப சந்தரல நிமரலபரபலப சிவரபலபதரல நிமரலபரபலப சிவரபலபதரல. ஒரு சேனையை நான் காண்கின்றேன், அதிகாரம் தந்திடுமே. தேவ தரிசனம் எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன், அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. மறுபடியும் எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன், அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாமாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாமாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன், அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. சொல்லுங்க சொல்லுங்க அப்பா. அந்த இசைக்கு தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவரே நீ பேசி அந்த அதிகாரத்தை தந்தீரே. இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த வல்லமை செயல்படட்டும் ஆண்டவரே. எழும்பு பள்ளத்தாக்கினில்
பெற்றுக் கொண்டவர்களாக ஆண்டவரே ஆவியான அபிஷேகத்தை ஆண்டவரே அப்பா என்னை நிரப்பி இருக்கிறீங்கப்பா. உங்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால என்னை நிரப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே. எதெல்லாம் உலர்ந்து போய் கிடக்கிறதோ அதெல்லாம் எலும்பாக, அதெல்லாம் தன் தன் எலும்புகளோடு இணைக்கப்படுவதாக. தசைகள் நார்கள் உண்டாகட்டும். தசை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரையா ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே தன் தன் எலும்புகளோடு இணைந்து மகா பெரிய திரளான சேனையா எழும்புவதாக. எதெல்லாம் உலர்ந்து கிடக்கிறது எல்லாம் உயிர் அடைவதாக. உங்க உயிர் தெளிந்த வல்லமை ஆண்டவரே நாங்கள் பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. உங்க உயிர் தெளிந்த வல்லமை ஆண்டவரே உலர்ந்து போய் கிடக்கிற ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ளாக இப்பொழுதே ரைட் நவ இயேசுவின் நாமத்தினால உலர்ந்து போய் கிடக்கிற ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளாக உங்க வல்லமை பாய்ந்து செல்வதாக. உயிர்ப்பித்தல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உயிர்ப்பித்தல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. எந்தெந்த எல்லைகளில் எல்லாம் ஆண்டவரே உலர்ந்து போய் கிடக்கிறதோ இப்பொழுது உங்க வார்த்தை நாங்கள் பேசுகிறோம். அன்றைக்கு எசேக்கியா தீர்க்கதரிசி பேசினது போல இந்த காலை நேரத்திலே நாங்கள் பேசுகிறோம். உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக. சக்கரபலபதரலா நீ மரலப சந்தரலா நீ மரலபரபலப சிவரபலபதரலா நீ மரலபரபலப சிவரபலபதர. அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. எசேக்கியா தீர்க்கதரிசிட்ட கடவுள் வந்து கேட்டாரு, நீ பார்க்கிற இந்த எலும்பு கூடு அது உயிரடையுமான்னு கேட்டாரு. ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல அது மகாபெரிய திரளான சேனையா எழும்பி நிற்க பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் எசேக்கியாவை வாயை திறந்து பேசு, நீ சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்படுவோம். நான் தனியா என்னால செய்ய முடியும், ஆனாலும் உன்னை கொண்டு செய்ய நான் விரும்புகிறேன் என்பதை ஆண்டவர் அங்க வெளிப்படுத்துகிறார். அருமையான தெய்வ மக்களை வாயில திறந்து சொல்லுங்க. எந்தெந்த எல்லையிலெல்லாம் இருள் இருக்கிறதாக பார்க்கிறீங்களோ, வளர்ந்து போய் கிடக்குதோ அதை பார்த்து பேசுங்க. உயிர்ப்பிக்கப்படட்டப்பா. உங்க உயிர் தெளிந்த வல்லமை இந்த எல்லைகளுக்குள்ள கடந்து செல்லட்டும். பொருளாதாரத்துல ட்ரையா இருக்குதா பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால பொருளாதார பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ்குள்ள நாங்க பேசுகிறோம். உங்க உயிர் தெளிந்த வல்லமை கடந்து செல்லட்டும். பேசுகிறவர்கள் கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். சரீர சுகத்தோடு பேசுங்க. அன்றைக்கு எலும்பு தனித்தனி எலும்பா இருந்ததெல்லாம் தன் எலும்போடு கூட சேர முடியும்னா, அங்கு தசைகள் நரம்புகள் எலும்புகள் எல்லாம் ஒன்று கூட முடியும்னா, இன்றைக்கும் அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க சரீர பலவீனத்தை பார்த்து பேசுங்க. இப்பொழுதே கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. உங்க காயப்பட்ட கரத்தினாலே தழும்புகளினாலே சுகம் இப்பொழுதே உண்டாவதாக. நரம்புகள் பலனடைவதாக, எலும்புகள் பலனடைவதாக, சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் பலனடைவதாக, புதுப்பிக்கப்படுவதாக. சக்கரபலபதரல நிமரலப சந்தரல நிமரலபரபலப சிவரபலபதரல. அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் லார்ட். ஒவ்வொரு வாக்குகளும் உமக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்லி அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். சபரபலபதரலா நீ கரலப சந்தரலா நீ மரலபரபலப சிவரபலபதரலா. நீர் கிரியை செய்கிற தேவன் அப்பா, நீர் கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்களை அறிக்கை பண்ணுகிறோம். நீர் கிரியை செய்கிற தேவன். நீர் ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கிரியை நடப்பிக்கிற தேவன் அப்பா. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டவரே காரியங்களை நடப்பிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. சக்கரபலபதரலா நீ மரலப சந்தரலா நீ கரலபரபலப சிவரபலபதரலா. எதெல்லாம் மதில் சுவரை போல இருக்க பார்த்து பேசுங்க. எரிகோ மதில் எனக்கு முன்பதாக நிற்க உனக்கு அதிகாரம் இல்லை.
என் இயேசுவின் நாமத்தினால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் அறிக்கையிடுகிறேன். இப்பொழுதே எரிகோ மதில் இயேசுவின் நாமத்தினால தகர்க்கப்படுவதாக சொல்லுங்களேன். உங்க சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை திருடுகிறத பார்த்து பேசுங்க. கர்த்தர் எனக்கு ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் பரிபூரணப்படவே அவர் வந்திருக்கிறார். அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவன் என்னை பிரகாசிப்பிக்கிற ஜீவன், என்னை உயிர்ப்பிக்கிற ஜீவன். அந்த ஜீவன் வல்லமை உள்ள ஜீவன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நீ கரலப சுபரபலபதரலா. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன்னு சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்ப்பா. நீர் பேசுகிற வார்த்தையோடு நாங்கள் இணைஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களோடு கூட நாங்கள் இணைஞ்சு ஆண்டவரே நாங்கள் ஆமேன்னு சொல்லி அதை சுதந்திரித்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய கண்கள் காண்கிறது ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம், எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம், எந்த மனுஷனும் எடுக்க முடியாத ஆசீர்வாதம். உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, பார்வைக்கு அற்பமாய் ஏளனமாய் ஆண்டவரே இந்த எலும்பு பள்ளத்தாக்குல நாற்றம் பிடிச்ச இடத்துல கிடந்த அந்த எலும்புகளை எல்லாம் ஆண்டவரே ஒன்றிணைய செய்தவர் இன்றைக்கும் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. மகா பெரிய திரளான சேனையாய் எழும்பி நிற்க பண்ணின கர்த்தர் இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் எப்படி நீர் எழும்பி நிற்க பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களையும் நீர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் திடன் கொள்ளுகிறோம். உபத்திரம் உண்டுதான், பாடுகள் உண்டுதான், கண்ணீர் உண்டுதான், கவலை உண்டுதான். ஆனாலும் இவை எல்லாவற்றையும் ஜெயிச்ச கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்றதான நம்பிக்கை அது எங்களை திடப்படுத்துதப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். வாயில திறந்தவருக்கு நன்றி சொல்லுவோமா ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களை நாங்கள் எந்த நாளும் நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. எந்த நிலைமையில நாங்கள் இருந்தாலும் நாங்கள் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. நிலைமையை மாற்றுகிறவர் நீரப்பா. எங்களை கரை கொண்டு போய் சேர்க்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. Thank you Jesus. புயல் அடித்தாலும் அலையடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண் அழைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. நீ கைவிட மாட்டீர், கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது.
பிடித்தவன் மனுஷரை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் அருகில் உண்டு. பிடித்தவன் மனுஷரை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதளிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. நான் வீசும் அலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. நான் வீசும் அலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உமை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. எனக்கு யாரும் கிடையாது. கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல. கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன். கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல. கடல் மீது நடந்தவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன். நான் மூழ்கும் செய்திய ஊர் பேச விட மாட்டேன். அழைத்தவர் கைவிடல் என்று பேச வைப்பேன். நான் மூழ்கும் செய்திய ஊர் பேச விட மாட்டேன். அழைத்தவர் கைவிடல் என்று பேச வைப்பேன். புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் கரை தெரியாமல் அப்பா எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே. ஓயாது கைவிட தெரியாதவரை கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உமை விட்டால் நம்புவதற்கு கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உமை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. I love you Jesus. அப்பா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை
சொல்லுவோமா? எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஒரே மனதோடு உயர்த்துவோமா? அப்பா இதுவரையில் உதவி நீர், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா. கண்டவர் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை ஆராதனை ஏகோவாரப்பா, ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா, சக்கரவலதரல நிமரலப சந்தனல, நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு கரமுயர்ச்சி ஆண்டவரே, என் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன்ப்பா, என் முழு பலத்தோடு உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன், உங்க நேசிக்கிறேன்ப்பா. ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. வாய் திறந்து சொல்லுமா? எல்லாரும் சொல்லுமா? அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு அறம் கிடையாது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். கைவிடா தெரியாதவரை நான் நேசிக்கிறேன்ப்பா. நீர் என்னை நேசிக்கிறீர் ஆண்டவரே, என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பாத்திரர் என்று நான் சொல்லுகிறதற்கு நீர் உரியவர் அப்பா. I love you Lord, I love you Jesus. ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளதோ. உங்க சத்த உயர்ச்சி. முழு
முறை நம்ம ரட்சித்த நாள் முதற்கொண்டு கொஞ்சம் கண்களை மூடி அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை நம்முடைய கிரியைகளினால, நம்முடைய வார்த்தைகளினால அவரை மறுதலிச்சிருக்கிறோம். ஆனா கடவுள் நம்மளை தள்ளி விடவே இல்லை. நீ இப்படி செஞ்சிட்டேன்னு நம்மளை நியாயம் தீர்க்கவே இல்லை. அவருடைய அன்பு நம்மளை சேர்த்து கொள்ளுகிற ஒரு அன்பு. பேதுரு மறுதலிப்பான்னு தெரிஞ்சே கடவுள் அவனை அழைத்தார். அவனை சுகமாக்க முடியும்னு தேவன் நம்பினார். அதுபோலவே அவன் மறுதலித்தாலும் சுகமாக்கப்பட்டவனாக திருச்சபைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பாத்திரமாக நின்றதை நாம் பார்க்கிறோம். பேதுருவுக்கு செய்ய வல்லவர் என்றால், அருமையான மக்களை, உங்களுக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். புயல் அடிச்சு காற்று வீசி பெருவெள்ளம் வந்தாலும் கரை தெரியல, எப்படி போய் சேருவேன்னு எண்ணிக்கொண்டிருந்த வேலையில கடல் மேல நடந்து ஒருவர் வருகிறார். நீங்க வருத்தப்படுகிறதை அறிந்த ஒரு கடவுள் உங்க பட்சத்தில் அவர் இருக்கிறார். நிச்சயம் கரை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். புயலோடு அல்ல, பெருங்காற்றோடு அல்ல, இறையாதை அமைதலாயிரு என்று சொல்லி உங்களுக்கு உண்மையாக எதிர்த்து எழும்பி நிற்கிற எல்லாவற்றின் மேலையும் வெற்றியை உங்களுக்கு தந்து கரை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு நன்றி. எங்களை தள்ளாத நேசருக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ்.